ஹாய் கைஸ், நான் உங்கள் அனீஸ். இன்றைக்கி நம்ம இல்லை ஃபிஃப்த் எபிசோடு மைண்ட் கிராஃப்ட் பார்ட்டில் தான். ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். மைண்ட் கிராஃப்ட் ரேங்க் புஷ் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ரீ ஃபயருக்காக. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ், கொஞ்சம் இல்லை ஜாஸ்தியாக லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஃப்ரீ ஃபயர் போடுறேன், ட்ரை பண்ணுவேன் கைஸ். மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப டைம் எடுக்குது கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் லாஸ்ட் எபிசோடில் இங்கே தான் நம்ம விட்டுருந்தோம். இது தான் நம்ம ஃபார்மு, இது தான் நம்ம இது என்னது இது பேர் வந்துட்டாங்க கைஸ். அனிமல்ஸ் ஃபார்ம். அது ஃபுட் ஃபார்மு, இது அனிமல்ஸ் ஃபார்மு. இது நம்ம மைனிங் பிளேஸு, நம்ம வீடு. இது நம்ம பேம்பூஸு, இது நம்ம ட்ரீஸ் கைஸ். இது நம்ம ட்ரீஸ் ஒரே நிமிஷம். இது நம்ம ட்ரீஸ் கைஸ். அப்புறம்க்கா இதுதான் சின்ன வீடு நம்மளது. இன்றைக்கி வீடு கட்ட போகிறோம். ப்ளஸ் எப்படி இது பண்ணுதுன்னு, இன்ஃபினிட்டி கபுள் ஸ்டோன் எப்படி பண்ணுது, லாவாக்குது. லாஸ்ட் எபிசோட் போய் பாருங்க கைஸ். ஆக்சுவலாக கபுள் ஸ்டோன்னு வச்சு லாவா கெச்சுக்கோம் நம்மளுக்கு அந்த செஸ்ட்டில். அதுக்கு தான் இப்போது நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டை. அதுக்காக எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக டைமண்ட் பிளாக்கால் அடிக்க வச்சுக்கிருந்தா லாஸ்ட் எபிசோட் போய் பாருங்க, 4th எபிசோடு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக இப்போது நம்ம வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு புத்த வீடாக நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே போய்ங்கிறேன்னு எனக்கே தெரியல. இப்போது இருக்கு. இப்போது தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போது அங்கே இது வேணும், வீடு கட்டுவோம்ல, அதுக்காக இது பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே மீனுக்குது கைஸ். இது கைஸ், இந்த எபிசோடில் இந்த மீன் வண்டி மைனிங் பண்ணியிருந்தேன். கொஞ்சோண்டு பிளாக் வண்டி வேணுமாயிடுச்சு, அப்போ மைனிங் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மீன் எப்படி இருக்குது கைஸ். கொண்டுட்டேன் கைஸ். கைஸ் நான் கொண்டுட்டேன் கைஸ். மீனை சாப்பிடும். கைஸ் அடிக்குது கைஸ். எல்லா ஐட்டம்ஸும் போயிடும். இரு கைஸ், மேலே ஏறிடு. இது வேறு மங்காலாம் கண்ணு போடுது கைஸ். இப்போ செத்து கைஸ் பாதி ஆட்டில் விட்டு போய்க்குது பாரு கைஸ். அந்த மீனை சாப்பிடாதீங்க கைஸ். மைனிங் பண்ணிக்கும் போது ஜங்கல் வந்துச்சு போய் கைஸ். 7th லெவல் போயிட்டோம். இந்த இது நைத்தெல்லாம் இருக்கு கைஸ். இந்த மீன்னா கைஸ் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாவுது கைஸ். கைஸ் எல்லாம் இதுவும் சாகுது கைஸ். வெறுத்துட்டேன் கைஸ். கைஸ் சரி, இப்போது நம்ம வீட்டை டெமாலிஷ் பண்ணிடலாமா கைஸ். நான் உள்ளக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டேன். ஆக்சுவலாக இங்கே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வெளியே வச்சுட்டேன். இப்போ இதுவும் வெளியே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு பார்த்தேன். ஆனால் இது வண்டி பார்த்துக்கேன். இது வந்து பிகாக்ஸில் விட்டுங்க. இது வேறு ஸ்லீப் கொடுத்துட்டேன். இது மைனிங் பண்ணிக்கோங்க. இது வேணாம். இப்போ நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு க்ளீனாக வீடாக கட்டுறோம் கைஸ். கொஞ்சம் பெருசாகவே வீடு கட்டுறோம். இதுதான் நம்ம வச்சுருக்கிறது ஐட்டம்ஸ் எல்லாம். இப்போ ஜாஸ்தி ஐட்டம்ஸ் வைக்கிறதுனால நம்ம பெருசாக வீடு கட்டுறோம் போகிறோம் கைஸ். இப்போது வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணலாமா கைஸ் வீடை. ஆக்சுவலாக வீடு அப்கிரேட் பண்ணதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டிடுறேன். ஒரு நிமிஷம். இது பிளாக் கீழெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு பண்ணுங்க இருக்கு. லாவா வண்டி எடுத்துங்க வந்துடுறேன். தண்ணி ஊற்றிட்டு லாவா வண்டி எடுத்துங்க வந்துடுறேன். இருக்கு லாவா இங்கே வச்சான்னு மறந்துட்டேன். இருக்கு தேடுறேன். ஒரே நிமிஷம். இங்கே வச்சான்னு மறந்துட்டேன். லாவா பக்கெட் இல்லை கைஸ், இங்கே இல்லை. அங்கே தேடி பார்க்குறேன். இங்கே ஆக்சுவலாக இல்லை இருக்கும். ஆக்சுவலாக இத்து வச்சேன் அப்போ. ஆமாம், இங்கே இருக்குது பாரு கைஸ். லாவா எடுத்துட்டோம். இங்கே வச்சலாம் இருக்கு. இங்கே கரெக்டாக ஃபார்ம் ஆகிடணும் கைஸ். ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். ஜாலி கலெக்ட் ஆகல. அங்கே தண்ணிக்குள்ளே போயிடும் கைஸ்.
அப்பப்போ நீங்கள் இப்படிக்கா நின்று வெட்டுங்க கைஸ். எப்போவுமே அப்படிக்கா நின்னிங்கன்னா கொஞ்சம் இப்படிக்கா நின்னிங்கன்னா உங்கள் பக்கம் வரும்போது அது எரிஞ்சிரும் கைஸ். பாருங்கள் எரிஞ்சிச்சா, அதுக்காக இப்படி நின்றுங்க. அப்போது உங்களுக்கு கலெக்ட் ஆகும் கைஸ். இப்படி இப்படி நின்றுக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காபிள் ஸ்டோனும் இன்ஃபினிட்டியாக வரும். அதை ஸ்மூத் ஸ்டோனாவோ பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வீடு கட்டினேன் பார்க்குறீங்களா கைஸ், கொஞ்சோண்டு. ஃபஸ்ட்டு லேயர் இது தான் கைஸ். நான் காபிள் ஸ்டோன் வச்சுட்டு இப்படிக்கா கட்டிக்கினேன். சென்டரில் இது ஒன் மோர், அது ஏதோ நல்ல க்ரீனாக இருந்துச்சு, அதுக்காக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், க்ரீன் வந்து காபிள் ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு அப்படிக்கா கட்டலான்னு இந்த மாதிரி கைஸ், இந்த மாதிரி கட்டிக்கிறேன். நல்லா இருக்குதா பாரு கைஸ். ஆக்சுவலாக இப்போது நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா கைஸ், பெரிய மிஸ்டேக்கு. இப்படிக்கா வச்சுட்டேன்னா இந்த சாண்டை தூக்கி அது மேலே வச்சுட்டேன் கைஸ். அது வேறு வேஸ்ட்டாக டைம் பண்ணேன். அப்புறம்க்கா காபிள் ஸ்டோன் வச்சு இன்னொன்று லேயராக பண்ணிட்டேன் கைஸ். ஒரு 64 காபிள் ஸ்டோன் இருந்துச்சு, அதுக்கு மேலே இப்படி சாண்டாக வச்சுட்டேன் கைஸ். இது ஃபுல்லாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி காட்டியிருந்தேன் கைஸ். வச்சுட்டேன் கைஸ், ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டேன். அப்புறம்க்கா செகண்ட் லேயர் வேறு என்ன வைக்கிதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன். யோசனை பண்ணும்போது இது உங்களுக்கு காட்டிடலாம். ஆக்சுவலாக இந்த டிசைன் நான் இதுக்காக பண்ணியிருந்தேன். சரி இருக்கட்டும், நல்லா இருக்குதுல்ல கைஸ். வேறு வச்சு சொல்கிறேன். இப்போது செகண்ட் லேயர் காபிள் ஸ்டோன் அந்த ஷீல்டு மாதிரி வாங்க, அது ஏதோ அது வச்சுட்டேன் கைஸ். ஆக்சுவலாக வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன வைக்கலான்னு யோசனை பண்ணிக்கிறேன். சாண்ட் வச்சுட்டா கைஸ் பெஸ்ட்டு. சாண்ட் வச்சேன். இங்கே கீழே ஆரஞ்சு, மேலே இது கரெக்டாக இருக்கும் கைஸ். நான் இது மேலே ஏறிடுறேன். தண்ணி போட்டு ஏறணும் கைஸ், இல்லைன்னா ஏறதுக்காக ஏறிட்டு நான் ஃபுல்லாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வச்சுட்டேன் கைஸ், ஃபுல்லாக வச்சுட்டேன். பாருங்கள் கைஸ், நல்லாக்குதா கைஸ்? இது நல்லாக்குதா சொல்லுங்கள் கைஸ், இல்லைன்னா திருப்பி சேஞ்ச் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கைஸ். கமெண்ட்டாக பண்ண மாட்டேறீங்கோ ப்ளீஸ் கைஸ். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. இது மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸாக இருந்தீங்கனாலும் லைக் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இப்போது மேலே ஏறிட்டு நான் ஃபுல்லு காபிள் ஸ்டோன் வச்சு பிளாக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். நான் சொல்கிறீங்க, என் கால் வந்துருந்துச்சு, பேசிட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் கைஸ். இந்த மாதிரி இது வச்சுட்டேன் கைஸ், மேலே இது வச்சேன். இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் கைஸ். ஆக்சுவலாக இது வேறு பார்க்கல கைஸ். இப்போது நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எல்லாத்துக்கும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் வச்சா நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வச்சுட்டேன் கைஸ். இது லாஸ்ட் வந்து தண்ணி வச்சுட்டேன் கைஸ். இது பிளாக் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சு காய்ஸ். லைக் பண்ணுவோம் ப்ளீஸ் காய்ஸ். நான் உங்களுக்காக பண்ணிக்கிறேன். லீக் ஆகுதான்னு பார்க்குறீங்க கைஸ். எனக்கு ஏதோ டவுட்டாக இருந்துச்சு, அதுக்காக தான். இப்போ மேலே வண்டி தான் பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணுறேன்னு யோசனை பண்ணிக்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிட்டேன் கைஸ். இந்த மாதிரி ஒரு லேயர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 64 பிளாக்ஸ் பண்ணி வச்சேன். ஆக்சுவலாக இது 64 பிளாக்ஸ் யூஸ் பண்ணனால சரி கைஸ். 64 திருப்பியும் ஒரு பிளாக் பண்ணிட்டேன் கைஸ். 64க்கும் இன்னும் இவ்வளோ தான் வந்துக்குது. திருப்பியும் ஒரு 64 பண்ணுறேன். எனக்கு திருப்பியும் பண்ணிட்டேன் கைஸ். இதுவே ஃபுல் டைம் ஆயிடுச்சு கைஸ், நைட் ஆயிடுச்சு. நான் வேறு ஆடிங்க உட்காந்து இதில் தண்ணி மேலே போட்டு மேலேருந்து கீழே வருது, கீழேருந்து மேலே போகுது, இந்த மாதிரியெல்லாம். இதுதான் நம்ம கைஸ். கால் வந்து கேட்குது, ஒரு நிமிஷம். சாரி கைஸ், கால் வந்துருந்து, சாரி. இப்போ நம்ம வீடை கட்டினோம் கைஸ். அந்த மெசேஜ் வந்து விட்டுரு கைஸ். எப்படி இருக்குது கைஸ் வீடு? டிசைன் நல்லா இருக்குதுன்னா சொல்லுங்க கைஸ், இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லுங்க கைஸ், நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன வேறு என்ன சொல்கிறீங்கன்னா சொல்லுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்கோ. மேலே ஒன்றுமே இல்லை பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ இதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும் கைஸ். உள்ளே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதுக்கு ப்ளஸ்ஸு நான் அதுக்கு ஒரு டேக் மாதிரி வைப்பானுங்க, அதுக்கு நான் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அது வண்டி பண்ணிடுறேன் கைஸ். உள்ளே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். உள்ளே வச்சுட்டேன். இப்போது இது பெட்டு வண்டி வச்சேன், இங்கே வைக்கிட்டா
இல்லை எங்கே வைக்கிட்டான்னு யோசனை பண்ணேன். இங்கே வச்சுட்டேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு ஓகே. அப்புறம்க்கா பண்ணும்போது பார்க்குறேன் கைஸ். புக்குக்கு அது ஒரே ஒரு ஷெல்ஃப் பண்ணிடலாமா கைஸ், புக் ஷெல்ஃபு. அதுக்காக இத்தேன் அந்த புக்ஸை தேடி இருந்தேன். ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டுறதுக்காக எப்படி புக் ஷெல்ஃப் பண்ணோன்னு. புக் ஷெல்ஃப் பண்ண எல்லாருக்கும் தெரியும் தான். இது இந்த நேம் டேக் வேறு பண்ணேன் இருங்க கைஸ். இது இன்னொன்று புக் வேணுமா கைஸ்? சரி கைஸ், வேண்டாம் விடுங்க கைஸ். அது பண்ணால் அப்கிரேட் ஜாஸ்தி அப்கிரேட் வரும் கைஸ். அதுக்காக கைஸ் வீல் கட்டிட்டேன். இப்போது நம்ம இங்கே வந்தால் அந்த இது வச்சிடறாங்க, அந்த செஸ்ட்டு ஆர்மர் வைக்கிற மாதிரி அது வச்சிருவோம் கைஸ். அது எப்படி பண்ணணும்னு தெரியல கைஸ். பண்ணும்போது சரி கைஸ், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். நான் இவ்வளோ கண்டென்ட் போட்டுக்கிறேன். 9 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம ரீச் பண்ணிக்கிறோம். இன்னும் நம்ம வளரணுன்னா ரீச் பண்ணோம் கைஸ். ஆக்சுவலாக இப்போது நேம் டேக் மாதிரி இது காட்டுறேன் இருங்க கைஸ். இதோ இந்த ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டேன். இது க்ளோயிங் ஏதோ காட்டுது, அதுக்கெல்லாம் ஐட்டம் இல்லை கைஸ். இது ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு உக்காந்து பண்ண ஆகாதா கைஸ்? ஓ நின்று பண்ணுமா? ஓகே ஓகே. இதுக்குள்ளே நம்ம செஸ்ட் பிளேட் வைக்க போகிறோம். செஸ்ட் பிளேட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுட்டு சொல்கிறேன் இருங்க கைஸ். இதுக்கு அன்வான்ட் ஐட்டம் எனக்கு தெரியாது என்னத்துக்கு யூஸ் பண்ணோன்னு, அதுக்காக இது பிக்காக்ஸ் கைஸ். நம்ம டைமண்ட்ஸ்க்கு இதில் டைமண்ட்ஸ் வச்சு பிக்காக்ஸ் பண்ணி வைக்கிறேன் கைஸ். இது நான் அன்வான்ட் ஐட்டம்ஸ் தான் கைஸ், என்ன பண்ணுதுன்னு தெரில. இது வேறு கைஸ் இருக்குங்க கைஸ். இது நைஃபு பிக்காக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கைஸ். சரி, நெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது எல்லா டைமண்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கைஸ். டைமண்ட் பிளாக் எல்லாம் இருக்குது எப்படின்னு பார்ப்பீங்க. நீங்கள் லாஸ்ட் எபிசோட் போய் பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி டைமண்ட் பிளாக்கு கோல்டு பிளாக்கெல்லாம் கிச்சிச்சின்னு. எனக்கு நான் க்ரியேட்டிவெல்லாம் போகல கைஸ், நிஜமாக நான் சொல்கிறேன். நான் க்ரியேட்டிவாக போகாமல் ஹார்ட்கோர் நெக்ஸ்ட்டு எபிசோடாக போடுறேன் கைஸ். ஹார்ட்கோர்னால் நெக்ஸ்ட்டு இது சீசன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சீசனாக ஹார்ட்கோர் போடுறேன் கைஸ். இல்லை 50 எபிசோட் போட்டு ஹார்ட்கோர் நெக்ஸ்ட்டு 50 எபிசோட் போடுவாங்க கைஸ். அப்புறம்க்கா திருப்பி இந்த சீசன் 2 போடுவாங்க கைஸ். அப்புறம்க்கா சீசன் அது 2 எபிசோட் போடுவாங்க கைஸ். அப்புறம்க்கா திருப்பியும் வேறு எதுனா போடுவேன். அப்போது அது வைக்க பாருங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். யாருமே பண்ண மாட்டேங்க. நம்மக்கிட்ட கோல்டு எக்கச்சக்கமாக இருக்குது இல்லை கைஸ். அதுக்காக உங்களுக்கு ஒன்றே ஒன்று காட்டுவேன், என்னை திட்டக்கூடாது. பாருங்க கைஸ் நான் என்ன பண்ணுறேன். இப்படி கோல்டு எக்கச்சக்கமாக இருந்தால் வேஸ்ட் பண்ணணும் சொல்ல மாட்டேங்க. நான் சும்மா அது வேஸ்ட்டு தான் கைஸ். எனக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வச்சுக்கக்கூடாது கைஸ். கரெக்டாக இருக்கணும் எல்லாமே பண்ணால். அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். எக்கச்சக்கமாக வச்சா அது வேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். டைமண்டெல்லாம் பாருங்க கைஸ், 64 ஸ்டாக் ஆகுது. எல்லாம் வச்சுட்டேன் கைஸ். இப்போது நம்ம என்ன பக்கத்துக்கு ஓடிங்கிறான்னு எனக்கோ தெரில கைஸ். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம்க்கா தான் வாய்ஸ் ஓவர் தரேன். அதுக்காக தான் கொஞ்சம் கிராமர் ஆகும். பார்த்துக்கலாம் வாங்க கைஸ். இதுதான் நம்ம கோழி ஃபார்ம். இது ஷீப் ஏன் உள்ளே தரமாட்டேது கைஸ். ஃபீட் பண்ணது தான் நான் பார்த்தேன், உள்ளே தரமாட்டேது. இதுதான் ட்ரீ எவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்குது கைஸ். பேம்பு வேறு வெட்டி விடணும், இல்லைன்னா வந்துங்க போயிங்க இருக்குது கைஸ். மேலே பாருங்க கைஸ், பேம்பு வளர்ந்துங்க இருக்குது. இப்போது நம்ம வீடு ஃபுல்லாக கட்டிட்டோம் பாருங்க. இது எல்லாம் பண்ணிட்டோம். இது 3 பாக்ஸ் ஒண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. வேறு எதுனா பிளாக் தோண்டும் போது வேணுமா இருக்கும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வழி ஒரே சரி கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ். வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. இதுதான் 4th எபிசோட், 5th எபிசோட்.